அவல் கொழுக்கட்டையும் சட்னி ரெடி பண்ணிட்டேன். டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இன்னைக்கு பையன் வந்து படி நம்ம சமையலுக்கு அரிசி அளப்போம் இல்லைங்களா, அந்த படியை வச்சு படுத்துக்கிறாரு. நல்லா ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்குறோங்க, வேகட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து பருப்பு ஐயா முருகா முருகா என்ன முருகா, என்ன பார்க்க வந்திருக்கிறியா முருகா? 2 நாள்ல பெருசாகி போச்சா? மழை தான் அளவில்லாம கொட்டுது, அப்புறம் என்ன பண்ணும்? ஒரு வழியா மாங்காய் எல்லாம் பறிச்சாச்சு. இப்ப 3ஆவதா வந்து நம்ம கிளிமூக்கு மாங்காய் போய் பறிச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். காலையில எழுந்ததுல இருந்து மழை பெஞ்சிட்டே இருக்குதுங்க. எழுந்ததுல இருந்து இல்ல, நைட்ல இருந்தே மழை பெஞ்சிட்டு இருக்குது. இன்னும் விட்டப்பாடு இல்லை. எப்படி ஆளுங்களாம் வேலைக்கு வர போறாங்கன்னு தெரியல. காலையிலே எந்திரிச்சு போர்ட்டிக்கோவெல்லாம் கழுவி விட்டாச்சு. ஏன்னா கருவாயினும் வெள்ளையினும் சேர்ந்து எல்லாம் மழை ஈரத்துக்கு எல்லாம் இங்கேயே வந்து யூரின் போய் வச்சுட்டானுங்க. எல்லாத்தையும் கழுவி விட்டுட்டேன். இதுக்கு மேலே தான் மற்ற வேலையை பார்க்கணும். எவ்வளோ வெயில் அடித்தாலுமே தாங்கிக்கிறோம். ஆனால் கொஞ்சம் மழை பெஞ்சுனா கூட நம்மளால் இருக்க முடிய மாட்டேங்குது. பார்த்தீங்களா? இப்போ அடுத்ததாக இந்த போர்ட்டிக்கோவை கழுவி விடணும். பாருங்கள் எவ்வளோ சேட்டை பண்ணி வச்சுக்கிறானுங்கன்னு. 2 பேரும் கொஞ்சம் பெருசாகிட்டானுங்கன்னா கேட்டை விட்டு வெளில தள்ளி விடுவேன். கேட்டுக்கு வெளிலே இருங்கடா அப்படின்னு. ஏன்னா நாட்டு நாய் தானுங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தள்ளிவிடுவேன். இந்த தொந்தரவு எனக்கு இருக்காது. இந்த போர்ட்டிக்கோ கழுவுற வேலை இருக்காது. ஆனால் குட்டியாக்குறானுங்களே, யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சிட்ருக்கிறேன். எனக்கு இவ்வளோ தொந்தரவு கொடுக்குறானுங்க. நல்ல ஈரம், எல்லா இடமும் நல்ல ஈரமாக இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் மழை வெட்டா போட்டுருக்குது. அப்படியே பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக மழை விடுதா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சமயத்தில் நம்ம என்ன செடி வச்சாலும் சூப்பராக வந்துடும். ஏதாவது செடி வைக்கணும், பதியம் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த சமயத்தில் வச்சுருங்க. சரிங்களா? சரி, போய் நம்ம வீட்டு வேலையை போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். காலையில் டிஃபன் செய்யலாம். இன்னைக்கு காலையில் டிஃபன் வந்து என்ன அப்படி செய்ய போகிறேன்னாக்கா, அவல் கொழுக்கட்டை. ஏன்னா டெய்லி இந்த இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி செஞ்சு சலிச்சிருச்சு. அதனால் இன்னைக்கு காலைல வந்து அவல் கொழுக்கட்டை செய்யலாம் அப்படின்ட்டு. என் பையன் அவல் தாளிச்சு மட்டும் கொடுமா போதும் அப்படின்னா, சரி எனக்கு அந்த அவல் தாளிச்சு மட்டும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இறங்குறது, அதனால் கொழுக்கட்டையாக செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. அது ரொம்ப ஈஸி தானுங்களா அவல் கொழுக்கட்டை செய்கிறது, அதனால் அதை செஞ்சிடலாம். எல்லாமே தாளிச்சு விட்டுட்டேங்க, ஒன்றுமே இல்லை. எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு, பச்சை மிளகா, எல்லாம் வரமிளகா போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இஞ்சி கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இஞ்சி, நம்ம வந்து முந்திரி போட்டுக்கிட்டேன். முந்திரி கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் முந்திரி போட்டுக்கிட்டேன். அப்புறம் திருகின தேங்காய், எல்லாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க. மெயினாக எல்லாம் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த அவலை எடுத்து இதில் போட்டு அதையும் நல்லா கிளறி கொடுத்து பிடி கொழுக்கட்டையாக பிடிச்சி அதுக்கப்புறம் வேக வைக்க வேண்டியது தான். ஓகே, வச்சிட்டிங்களா? முடிஞ்சிருச்சா வேலை? இதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏற்கனவே இன்ஸ்டா பேஜில் போட்டிருக்கிறேன் நான். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுன்னாக்கா இன்ஸ்டா பேஜில் கொஞ்சம் தள்ளி விட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி செஞ்ச வீடியோங்களில் இருக்கும், அது பாருங்கள். ரொம்ப ஈஸி தான் இது. நம்ம தாளிச்சிட்டு அவளை போட்டு அப்படியே பெரட்டி விட்டு கையில் பிடிச்சி அதுக்கப்புறம் ஆவியில் வேக வச்சுக்கலாம். முடிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். நம்ம அவல் கொழுக்கட்டையும் சட்னி ரெடி பண்ணிட்டேன். டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி ரொம்ப போர் அடிச்சதுனால இன்றைக்கி அவல் கொழுக்கட்டை செஞ்சாச்சு. ஓகே, இதுதான் நம்ம டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் வேலையை ஆரம்பிச்சிடலாம். விகாஸ் தம்பி இப்போ எங்கே படுத்துருக்குறான்னு நீங்களே பாருங்களேன். பெருமாள் வந்து பள்ளி கொண்ட மாதிரி என் பையன் வந்து படி நம்ம சமையலுக்கு அரிசி அளப்போம் இல்லைங்களா, அந்த படியை வச்சு படுத்துக்கிறாரு. கை எடுத்தாங்க மயில், கை காட்டலாம். ஏன்னாக்கா நைட்டு படுத்து தூங்கி எந்திரிச்சு இப்போ காலைல வந்தால் ஒரு பக்கம் தலையை சாய்க்கவே முடியல, அப்படி ஒரு பக்கமாகவே இருந்தான். எத்தனை தான் வைத்தியம் வந்தாலும் நம்ம பழைய காலத்து வைத்தியம் தாங்க நமக்கு வந்து நிலையானது. படி வச்சு படுறான்னாரு எங்கள் அப்பா. பாருங்க, கழுத்துக்கு படி வச்சு படுத்துருக்கோம். இது சரியா பேர் படி வச்சு படுத்தாலே. தம்பி? அப்பயும் வந்து படி வச்சு படுத்துக்கிட்டு டிவி தாங்க பார்த்துருக்குறான். விஜே சித்துவோடைய யாருடா இவர்? விஜே சித்து.
அவர் பிளாகை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்கு வாடானா வரமாட்டேங்கிறான். என் கழுத்து இப்படி இருக்குது, உனக்கே மனசாட்சி இல்லையா என்னை கூப்பிடுற நீன்னு கேட்குறான். ஆமா, ஒரு பையன் கழுத்தை சுளுக்கிடுச்சு, அதாவது திரும்ப முடியல இந்தாண்ட சைடு இப்படித்தான். ஆனா இப்போ டிவி மட்டும் பார்க்க முடியுது. அதான் வேற எந்த வேலையும் செய்ய முடியல, கழுத்து வலிக்குது, அதனால நான் அந்த டிவி பார்க்குறேன். பாருங்களேன். போடுங்க மேடம், வேகுது, வெயில் எப்படி அடிக்குது, லைட் ஆஃப் பண்ணுங்க. ஆளுக்கு ஒரு ஏசி போட சொல்லி எடுத்துக்கணும் உங்க அப்பாட்ட சொல்லி. வீட்டுக்கே ஏசி போட சொல்லணும், ஆளுக்கு எதுக்கு ஏசி போட்டுக்கிட்டு. சரி 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 போடுறேன், வரட்டும் உங்க அப்பா சொல்றேன். இன்னைக்கு வந்து கேரளா ஸ்பெஷல் எரிசேரி தாங்க செய்ய போகிறேன். இந்த சக்கரை பூசணிக்காயை வச்சு தான் இந்த எரிசேரி செய்ய போகிறேன். அதனால் இந்த சக்கரை பூசணிக்காயை கட் பண்ணிவிட்டு அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம குக்கு வித் கோமாளில் இப்போ ரீசெண்ட் டைமில் இந்த வீடியோ போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு எங்கள் பொண்ணு தான் அமுச்சு வச்சா, இதை மாதிரி செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு. சரி ஓகே நாமளும் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. அதனால் இன்னைக்கு இதை கட் பண்ணி நம்ம எரிசேரி செஞ்சு பார்த்துடலாங்க. ஓகே, சக்கரை பூசணிக்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சுங்க. அவ்வளோதான், இவ்வளோ அரிஞ்சு எடுத்துக்கிட்டால் போதும். இந்த விதைகளை வந்து நம்ம எடுத்து சேமிப்பு பண்ணிக்க வேண்டியது தான். ஏன்னா அடுத்து நம்ம விதை போடணும் இல்லைங்களா, காய் போட வேணும்ல, அதுக்காக இந்த விதைகளை எல்லாத்தையும் எடுத்து இதை வந்து நான் காய வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். திலகாட்ட சொன்னாக்க எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி காய வச்சு எடுத்து கொடுத்துருவா. பேர் எழுதி வச்சுக்கணும், இல்லாட்டினா எந்த காய் எதனோட விதைன்னு தெரியாமல் போயிடும். இதில் இருக்கிறது அதில் இருக்கிறது எல்லாத்தையும் விதைகளை எடுத்துக்கலாம். பூசணிக்காயை கட் பண்ண பூசணிக்காயை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க. அதில் வந்து அதுக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு மிளகாய்த்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள். இதுதாங்க போட்டாங்க, மிளகுத்தூள். அவ்வளோதாங்க, போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம வேக வச்சிட வேண்டியது தான். கொஞ்சமாக தண்ணி விட்டாவே வெந்துடும். அப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டும். நல்லா ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்குறோங்க, வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து பருப்பு வந்து வேக வச்சுக்கலாம். 1/2 கப்பு வந்து பாசிப்பருப்பு, 1 கப்பு வந்து துவரம்பருப்பு எடுத்துக்கேன். பாசிப்பருப்பு வறுக்க சொல்லியிருக்காங்க, அதனால் பாசிப்பருப்பு வறுத்துட்டு துவரம்பருப்பு போட்டு நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். ஏன்னா ரெண்டும் 3 அடுப்பில் வேகுது. ஒன்று வந்து பூசணிக்காய், ஒன்று பருப்பு, ஒன்று வந்து சாதம், 3மே வேகட்டும். இப்போ பருப்பு போட்டுடலாம். பாசிப்பருப்பு வறுத்துட்டேன், அது கூட துவரம் பருப்பும் போட்டுட்டேன். கொஞ்சம் மஞ்சள் போட்டாச்சு. அதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சிடலாங்க. அவ்வளோதான், இது ஒரு 4 விசில் வரட்டும், நல்லா பருப்பு வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான தேங்காய் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நம்ம அரைக்க வேண்டிய பொருள் என்னன்னாக்கா தேங்காய், சீரகம், வேறு எதுவுமே கிடையாதுங்க. 2 மட்டும் தான் போட்டு அரைக்கணும். நம்ம இது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு. அரைச்ச தேங்காய் இதில் ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வைக்கலாம். அவ்வளோதான், பருப்புமே வெந்துருச்சு, குக்கர் விசில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பருப்பு வெந்ததுக்கப்புறம் பருப்பு எடுத்து சேர்த்திட்டு தாளிப்பு கொடுத்தமாக்க வேலை முடிஞ்சிருச்சு நமக்கு. கொஞ்ச நேரம் வேகட்டும். பருப்பு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பருப்பை வந்து இந்த பூசணிக்காயோடு எடுத்து ஊற்றிடலாம். 2 பருப்பும் கலந்து நல்லாவே வெந்துருச்சு. அவ்வளோதான், இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதாங்க, நீங்கள் உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்குங்க சரியாக இருக்குதான்னு. இப்போ நம்ம தாளிப்பு தான் இதில் வந்து ஹைலைட்டு. இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். கேரளா டிஷ் அப்படின்னாலே நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம், அவ்வளோதான். உளுத்தம்பருப்பு. இந்த தேங்காய் வந்து நல்லா ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து விடணுங்க. அவ்வளோதான். கருவேப்பிலையும் வரமிளகாயும் போட்டிருக்கேன், வேறு எதுவும் போடல. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் கடைசியாக நம்ம. இப்போ தேங்காய் நல்லா வறுபடட்டும். அப்படியே குழம்பு இங்கே நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. அவ்வளோதாங்க, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு குழம்புக்குள்ளே ஊற்றிட்டேன். அவ்வளோதான், குழம்பு இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்காயை போட்ட தேங்காய் எங்கே போச்சுன்னு தெரியல, நல்லா பிளாக் கலராக ஆயிடுச்சு. நல்லா வறுத்துட்டேன், சூப்பர். அவ்வளோதாங்க, இன்னைக்கு ராஜசேகர் இந்த குழம்பு சாப்பிட்டு என்ன சொல்ல போகிறாருன்னு பார்க்கலாம். உண்மையாலுமே இந்த எரிசேரி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க.
ரொம்ப ஈஸியானது தானே, கட்டாயமாக செஞ்சு பாருங்க. கொஞ்சம் அந்த காயை பூசணிக்காயை சாப்பிடும் போது இனிப்பாகவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் காரமாகவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்கிற மாங்காயை பறிக்க தான் போகலாம் அப்படின்ட்டு மாங்காய் பறிச்சிட்டு அப்படியே சுரக்காய் கொஞ்சம் இருக்குது அதையும் பறிச்சுட்டு வந்துடலான்னு ஏகப்பட்ட புதர் கட்டிடுச்சிங்க. ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால எங்களால் வந்து ஓட்ட முடியல. அதனால தான் அப்படியே விட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. யாராவது ஒரு 2 பேர்த்த ஆளுங்களை விட்டு தான் இங்கே சுரக்காய் செடிக்கு இடையில இருக்கிற பூண்டுங்கள்லாம் பொறுக்கணுன்ட்டு இருக்கிறோம். நிறைய சுரக்காய் காய்ச்சிருக்கு, எல்லாம் வந்து பறிக்க முடியல எங்களால். காய் பறிக்கிறதுக்கு வந்துருக்குறாங்க. மாங்காயை பறிச்சிடலாம். எங்கண்ணா பறிச்சிட்டிங்களா? ஒரு மரத்தை தான் பறிச்சுக்கிறீங்களா? நிறைய காய் தின்னு போட்டுருச்சிங்களா? எல்லாம் நன்னன் தான் அது காரணம். ஏகப்பட்டது பிச்சு போட்டுருச்சு. அதான் அண்ணா வலை கட்டிக்கிட்டியா? சூப்பராக கட்டிக்கிட்டாரு, பரவாயில்ல. வலையில பிக்கிறதுக்கு ஈஸியாகுது. ஆனா இந்த தண்ணி வந்து ஊத்திட்டு வேற தண்ணி பிடிச்சி வைனா அதுல ஆமா. ஆமா கண்ணு, 3 வகமா வச்சாரு. எருவு வச்சு இது கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி விட்டோம். கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ தான் நமக்கு பீட்ரூட் அத்தி இந்த ட்ரிப்பு நமக்கு அது என்ன முட்டாமிலம் ரெடி பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ரெடி ஆனதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஒரு 10 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு முட்டாமிலத்தை அடிச்சு விடலாம். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. கூட சூப்பராக இருக்குதுண்ணா, கூடையில் பிக்கிறது. ஐயா வலை மாட்டிச்சு. இப்பதான் அடிப்படாம வருது காய் இல்ல. அடுத்து நம்ம காட்டில் இருக்கிறது வந்து மல்பெரி. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. இது வந்து குட்டி மல்பெரி. இது வந்து இந்த இப்போலாம் லாங்காக விற்கிது பாருங்க, அதுவும் வாங்கி வச்சுருக்கேன். இந்த மல்பெரி எல்லாம் பறிச்சுட்டு போய் நம்ம ஜூஸ் போட்டு அப்படியே அடிச்சுட்டு கொஞ்சம் பால் ஊற்றி குடிச்சிடலாம். அதுவே அழகாக நல்லாயிருக்கும். அவ்வளோ காய் இருந்துச்சுங்க. எனக்கு பறித்து வீடியோ போகிறதுக்கு டைம் இல்லை. இப்போல்லாம் காய் போயிடுச்சு, நிறைய இருக்குது பாருங்க. எல்லாத்தையும் பறிச்சுட்டு காட்டுறேன். சூப்பராக இருக்குதுல்ல காய். இன்னும் கூட செகப்பாகணும், அதுக்குள்ளே வெள்ளையாக இருக்கும் போதே பறிக்கிறேன். இன்னும் கொஞ்சமாக பறிச்சுட்டு காட்டுறேன். இங்கே ஒன்று இருக்குது. மேல உச்சந்தல்ல பாரு, நான் ஒண்ணு 2 அது 2 பாருண்ணா. ஓஹோ, நம்ம காட்டுக்கு மயில் வந்துக்குது பார்த்தீங்களா. மாங்காய் பொறுக்கி வந்தோம், பார்த்தா எத்தனை மயில் வந்துக்குது. இது அந்த 1 2 3 இருக்குதுடி. இருப்பி பார்க்கலாம். மயிலுக்குது. ஆனாலும் போறதுக்கு பயமா இருக்குது. அங்க யார் காட்டுக்குள்ள இருக்கிறாங்க? டேய், என்னடா பண்றீங்க?
பார்த்தீங்களா மயில் இன்றைக்கி தான் மொதல் டைம் எங்கள் காட்டுக்கு வந்திருக்குது மயில். இங்கே எல்லார் காட்டுக்கும் வரும், நம்மளுக்கு எதுவும் விவசாயம் இல்லை இல்லைங்களா, மயில் சாப்பிட்ற மாதிரி. அதனால் எதுவும் வரல. ஓடுது 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 பறந்துருச்சு. ஐயோப்பா என்ன உயரத்துக்கு பறக்குது. முருகா முருகா, என்ன முருகா என்னை பார்க்க வந்திருக்கிறியா முருகா? பறந்துட்டு ஓடுது. 3 ஓடி போயிடுச்சுங்க. அதுக்குதான் கோழியெல்லாம் கத்திருக்குறாங்க. மயில் வரும், அந்த காட்டுக்கு ஓடி போயிடுச்சு. தலையாட்டுறியாடா? எப்படி ஏறுவ நீ? ஏறு பக்கம். எங்கள் காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பசங்க தாங்க இந்த பசங்க. எல்லாம் கிரிக்கெட் பால் விளாண்டுட்டு பால் விழுந்தாக்கா எப்படி வேலியை தாண்டி வந்து பால் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் காட்டுறேன். இங்கே பாருங்களேன், வேலியை போட்டு அமுத்தி காலை வச்சு அமுத்தி மேலே ஏறி இறங்கி வந்து எடுக்கிறாங்க. நான் எடுக்கிறத பற்றி விளையாடுறத பற்றிலாம் சொல்லலை. ஆனால் இப்படி வேலியை அமுத்தி அமுத்தி ஏறி இறங்கி அந்த மாதிரி பண்ணாக்க வேலி வந்து சீக்கிரமாகவே மடங்கி போயிடும். அதுக்கப்புறம் எப்படிங்க நம்ம வந்து பாதுகாப்புக்காக தானே போடுறோம் ஒரு வேலியை. அது இந்த மாதிரி பண்ணாக்கா என்ன பண்ண முடியும்? ஆனால் சொன்னால் யாருமே கேட்குறதே இல்லை. பக்கத்தில் இருக்கிற பசங்களும் கேட்குறதில்ல, அவங்க பேரண்ட்டும் வந்து அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதும் இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியல. முத்துந்தன இன்றைக்கி வந்து இந்த சுரக்காய்ங்களையும் கையோட பிரிச்சுட்டு போயிடலான்னு வந்திருக்கோம். ஏகப்பட்ட சுரக்காயை விட்டுட்டோம் நாங்கள் பறிக்காமலையே. பாருங்கள், இது 2மே முத்தி போச்சுன்ட்டாங்க. சரி இருக்கிறத பார்த்து பறிச்சுட்டு போயிடலாம். நல்லா புதறு கட்டிருச்சிங்களா, அதனால் பறிக்காமலே விட்டுட்டோம். இப்போ மேல்காட்டுக்கே வராமுட்டாச்சா, அதுதான் அப்படி ஆயிடுச்சு. இன்றைக்கி இருக்கிறத பறிச்சுட்டு காட்டுறவங்களுக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமாக இருக்குது. சரி செல்ல பறிச்சுட்டு காட்டுறவங்களுக்கு. என்னடா இன்னைக்கு வீடியோ எடுக்கிறோம், நமக்கு வந்து ஏரோப்ளைனே வரலையே நினச்சேன். கரெக்டாக ஏரோப்ளைன் போக ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர். மொத்தமாக சுரக்காய் எல்லாம் பறிச்சாச்சு. சிட்டு சுரக்காய், அதுக்கப்புறம் நம்ம நார்மல் சுரக்காய், 2 வெரைட்டி கிடைச்சிருக்குது. இத்தனை சுரக்காய் இருக்குது. இன்னும் ஒரு இடத்துல, அங்கே ஒரு இடத்துல போட்டிருக்கோம். அங்கே ஒரு 3 காய் இருக்குது, அதையும் பறிச்சுட்டு போயிடலாம். வீட்டுக்கு மேலேயே போயிட்டு இருக்குது. ஆமாம் அத்தானடி 2 நாள்ல பெருசாகி போச்சா? மழை தான் அளவில்லாம கொட்டுது, அப்புறம் என்ன பண்ணும்? ஆமாடி, பாயாசம் தான் வைக்க முடியும். அதெல்லாம் முத்தி போச்சு. கீழே இருக்கிற 2 தான் நல்லா இருக்குது. அப்பா சுரக்காய் பாருங்க எவ்வளோ இருக்குதுன்னு. அப்படியே கூடையோட தூக்கிட்டு போனா வீதி வீதியா வித்துட்டு வந்துடலாம். அவ்வளோ காய் இருக்குது. எல்லாம் இந்த ஒரு 2 நாளா வந்து பறிக்காம முட்டதுக்கான விளைவு தான் இதெல்லாம். சரி, நம்ம கொண்டு போனால் கம்மியாக தான் கேட்பாங்க, ஆளுக்கு ஒன்றா கொடுத்துடலாம், அவ்வளோதான். வேற என்ன பண்ண முடியும்? அழகாக கொண்டு போகலாம். ஒரு வழியாக மாங்காய் எல்லாம் பறிச்சாச்சு. இப்போ 3ஆவதாக வந்து நம்ம கிளிமூக்கு மாங்காய் போய் பறிச்சுட்டு இருக்கிறாங்க. சரி, அதை பறிச்சுட்டு இருங்க, நான் கொண்டு வந்து வைக்கிறேன்னு சொல்லி கொண்டு வந்து வச்சாச்சு. அதுக்கு ஒரு கூடை பறிச்சிட்டேன் மாங்காயை. அது அவர் தான் தூக்கிட்டு வந்து வச்சார் அண்ணன், என்னால் தூக்க முடியல. அதுவும் ஒரு சட்டி மாங்காயும் வந்திருக்குது. இது நம்ம சேலம் பெங்களூரா அப்புறம் கிளிமூக்கு மாங்காய். ஓகேங்களா, இன்றைய அறுவடை சிறப்பாக நிறைவடைந்தது. அவ்வளோதான். சுமதி அம்மா டயர்ட் ஆயிட்டேன். பறிச்சு பறிச்சு கீழே ஏறி மரத்துல ஏறி அரைச்சில மரத்துல ஏறி அவர் பறிக்கிறாருடா. அதை நாம தான் வாங்கி வாங்கி வைக்கணும் கூடைக்குள்ளார. அவர் மேலே ஏறி பறிச்சு தான் கொடுக்குறாரு. ஓகேவா, சரி போலாமா? இதை மட்டும் தூக்கிட்டு போயிடலாம், அதை அவர் தூக்கிட்டு வரட்டும். 1 அம்மாடி அம்மா, ஐயோ ஐயோ ஐயோ, சட்டி குத்துதுடா. ஓகேடா போலாமா? வா, சட்டி உண்மையில குத்துதுடா. மாங்காய்க்கு விழுந்துற போது. அடுத்ததான் நம்ம பறிக்கிறது வந்து கிளிமூக்கு மாங்காய். பெங்களூர் மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லைங்கண்ணா. இதுக்கு பெங்களூர் மாங்காய், கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று. இதில் ஒரே ஒரு மரம் தான் வச்சுருக்கிறேன் கிளிமூக்கு மாங்காய் வெரைட்டியில். இதுக்கு அப்புறம் வச்சிருக்கிறது தான் கொஞ்சம் புதுசாக வச்சுருக்கிறேன் வெரைட்டியாக. அதில் எனக்கு என்னமோ குழம்பு மாங்கான்னு ஒன்று விற்கிறாங்க, அது கூட ஒன்று வாங்கி வைக்கலாமான்னு யோசனை பண்ணிட்டுக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரர் இதுக்கு மேலே மரம் வாங்கினேன்னா கொன்னே போடுவேன், வாங்கி உன் தலையில தான் வச்சுக்கணும் நீங்க அப்படின்னு திட்டிட்டு இருக்கிறாரு. ஏன்னா மாங்காய் எனக்கு பிடிக்குங்கிறதுனால ஏகப்பட்ட மாமரத்தை வாங்கி அங்கேயும் இங்கேயும் வச்சுட்டேன் நான், அதனால சொல்கிறேன். ஓகே, இதெல்லாம் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ கிளம்பலாம். இது கூட பாருங்க தானே மணி, இது கூட இருக்குது. அங்கே உள்ளார பாரு ஒரு காய்க்குது பாரு, அதுக்குள்ளா பாரு. அங்கே ஒன்று இருக்குது, கீழே பாரு ஒன்று தூங்குது பாரு, அது கூட பாரு. மாங்காயை தேடி கண்டுபிடிக்கிறதே பெருசா. கீழே பாரு, கை உன் கை கிட்டே பாரு, கீழே அந்த 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 பக்கம் பாரு, மேல அண்ணாந்து பாரு.
அது ஒண்ணு இருக்குதுடி. கீழே தொங்குது பாரு, கீழே ஒண்ணு தொங்குது. அது பாரு நல்லா பெருங்காயாகுது. பச்சு பச்சு விட்டுட்டா, அவசரத்துல பறிச்சா கையில விட்டுட்டா. காயம் ஆவல, மண்ணு ஈரமாக்குதுல்ல, அதனால காயம் ஆவாது உளுந்தாக்க. சூப்பர் பாருங்க, நல்லா பெருங்காயா இருக்குது. இதெல்லாம் குழம்பு வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும், ஊறுகாய் போடுறதுக்கு நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம காக்கை கொடுத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோல சந்திக்கலாம். பாய்.